صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால நஹுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க இந்த கிதாபில் சில கேள்விகள் போட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு பதிலில் ஜரூரி எழுத்து வர்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், பதில் சொல்லணும். இப்போ பாருங்களேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதில் உள்ள கேள்வி பாருங்க. ஐன கிதாபுக்க, ஐன கிதாபுக்க. ஐனா எங்கேன்னு அர்த்தம். கிதாபுக்கனா உன்னுடைய புத்தகம் எங்கே இருக்கிறது. இது கிதாபில் உள்ள கேள்வி. இப்போ நம்ம பதில் எப்படி சொல்லுவோம்? இப்போ தமிழில் என்ன கேட்குறோம், உன் புக்கு உன் கிதாப் எங்கேப்பா இருக்குது? அப்போ என்னுடைய கிதாப் ஆகிறது அலமாரியில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த கிதாபுக்குங்கிறது எப்படி மாற்றணும்? இங்கே பாருங்க, பதிலையும் கிதாபுக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் கேட்குறது நம்ம கேட்ட கிதாபை தான் கேட்குறான். அப்போ கிதாபி என்னுடைய புத்தகமாகிறது. யா என்னுடையன்னு அர்த்தத்தை கொடுக்கும். ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் யாதான் வரும். ஒரு ஆண்பால் கிதாபின்னு சொல்லலாம், ஒரு பெண்பாலும் கிதாபின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பாருங்க, கேங்கிறது ஆண்பாலை குறிக்கும், கீங்கிறது பெண்பாலை குறிக்கும். ஒரு பெண்ணிட்ட உன்னுடைய புத்தகம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்பதாக இருந்தால் கிதாபு கீன்னு தான் கேட்கணும். ஒரு ஆணை பார்த்து கேட்பதாக இருந்தால் கிதாபு கேன்னு என்ன செய்யணும், கேட்கணும். இப்போ கிதாபி என்னுடைய புத்தகம் ஆகிறது. இப்போ ஒரு ஆணை பார்த்தே நம்ம கேட்குறோம். ஆணும் பெண்ணும் கிதாபின்னு தான் சொல்லுவாங்க. கிதாபி என்னுடைய புத்தகம் ஆகிறது. தாவிலத்தி, இப்போ பாருங்க, தாவிலத்தி, தாவி லத்தி. தாவிலத் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேஜைன்னு அர்த்தம். தாவிலத் மேஜையில் இருக்கிறது. பாருங்க, ஃபீ, இந்த ஃபீ வர்றதுனால தான் தாவிலத்தி நாம் என்ன செய்யலாம், படிக்கிறோம். இந்த கிதாபி தாவிலத்திங்கிறது ஆணும் சொல்லலாம், பெண்ணும் சொல்லலாம். ஏன்னா கிதாபிங்கிறது ஆண்பாளுக்கும் வரும், பெண்பாளுக்கு என்ன செய்யும் வரும். இந்த கே ஹூ என்பதுதான் ஆண்பாளுக்கு கேம்போம், பெண்பாளுக்கு கீம்போம். அது மாதிரி ஆண்பாளுக்கு ஹூ, கிதாபு ஹூ அப்படின்னா அது ஆண்பாலை குறிக்கும். கிதாபுகா அப்படிங்கிறது என்ன செய்யும், பெண்பாலை குறிக்கும். ஆனால் முத்தக்கலீம்ல அது முத்தக்கலீம் வஹதானா இருக்கட்டும், தஸ்னியா ஜம்மா இருக்கட்டும், ரெண்டுக்குமே ஒரே வார்த்தைகள். கிதாபி அப்படின்னா என்னுடைய புத்தகம், ஆண்பாலும் சொல்லலாம், பெண்பாலும் சொல்லலாம். கிதாபுனா எங்களுடைய புத்தகம் அப்படின்ட்டு ஆண்களும் சொல்லலாம், பெண்களும் சொல்லலாம். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. ஐன ஐன யூதஉ, ஐன யூதஉ அஸ்ஸர்ஜு, அஸ்ஸர்ஜு மினல் ஹிசானி. ஹிசானி, இந்த மீன் வரப்பை தான் ஹிசானி நம்ம என்ன செய்யலாம், படிக்கிறோம். ஐனா எங்கே, ஐனங்கிறது கேள்வியின் வார்த்தை. ஐன எங்கே, யூதஉ வலஅ அப்படின்னா வைத்தான், யலஉனா வைப்பான், உலிஅன வைக்கப்பட்டது, யூதஅன வைக்கப்படும். சர்ஜு அப்படின்னா சேனம். சேனம்னா தெரியுதா, ஒட்டகம் குதிரையினுடைய முதுகு பகுதிகளில் என்ன செய்வாங்கன்னா இதை வச்சு அதுக்கு மேலதான் பயணம் செய்யக்கூடியவர் உட்கார்ந்திருப்பார். அந்த சேனத்தை எங்கு வைக்கப்படும்? மினல் ஹிசான், குதிரையில். குதிரையில சேனத்தை எங்க மாட்டுவோம் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இதுக்கு எப்படி பதில் சொல்லுவோம்? இப்ப பாருங்க, இதை அப்படி கொண்டு வாங்க. யூதஉ யூதஉ சர்ஜு,
மினல் ஹிசானி. என்ன அர்த்தம்? குதிரையிலே அந்த சேணத்தை பூட்டப்படும், மாட்டப்படும். அலா லஹரில் ஹிசானி அல்லது அலா, பாருங்க, லஹரில் ஹிசானி. லஹர்னா என்ன அர்த்தம்? முதுகுன்னு அர்த்தம். அலாவுக்கு மீதுன்னு அர்த்தம். அலா லஹரில் ஹிசான், குதிரையினுடைய முதுகின் மீது அந்த சேலத்தை பூட்டப்படும். அப்ப அந்த கேள்விக்கு பதில் இதுதான். சேலத்தை குதிரையிலே எங்கே வைக்கப்படும்? பூட்டப்படும். சேலம் பூட்டுறதுன்னு தான் சொல்லுவாங்க, வைக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப குதிரையிலே, குதிரையினுடைய முதுகின் மீது அந்த சேலத்தை பூட்டப்படும். யூதாஉ ஃபைல் மஜ்ஹூல், சர்ஜு வந்து நாயிபுன் அனில் ஃபாயிலி, மின்னு ஜாரில் ஹிசானி மஜ்ரூரு, அலா ஜாரி லஹரி மஜ்ரூரு முலாஃபு, ஹிசானி என்னது முலாஃபி இலை. இங்க சட்டம் என்ன? பதில்ல வந்து அலாவை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அலா வரப்போய் தான் லஹரி அப்படின்னு நம்ம ஜரு செய்து என்ன செய்யறோம்? படிக்கின்றோம். அடுத்த கேள்வியை பாருங்க. மதா தூகதுல் மசாபீஹு. மதா தூகது அல் மசாபீஹு. மதா தூகதுல் மசாபீஹு. மத்தானா எப்போதுன்னு அர்த்தம். தூக்கதுன்னு அர்த்தம் அவுக்கதை அப்படின்னா மூட்டினான், எரிய விட்டான். மூட்டினான், எரிய விட்டான். மசாபீஹ் அப்படிங்கிறது மிஸ்பாஹுடைய பன்மை. இதனுடைய பன்மை வந்து மசாபீஹு அப்படின்னு சொல்லலாம், அல்லது மசாபீஹு அப்படின்னு சொல்லலாம். முன்தகல் ஜுமூஹும் சொல்லுவாங்க இதுக்கு பேர். அதாவது பன்மையின் எல்லை, எல்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, பன்மையுடைய அலிஃபுக்கு பின்னால 2 எழுத்து இருக்கும், அல்லது 3 எழுத்து இருந்து நடு எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்கும்? சுகுன் செய்யப்பட்டிருக்கும். இதுதான் பன்மையின் எல்கைன்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. சரி, இப்போ பாருங்க, விளக்குகள் எப்போது எரிய விடப்படும்? விளக்குகளை நம்ம எப்போ போடுவோம் பெரும்பாலும் அப்படின்னா இரவு நேரங்களில் தான் போடுவோம். இங்க பாருங்க, இதுக்கு பதில் எப்படி வருது பாருங்க. தூக்கது அல் மசாபீஹு ஃபில் லைலி. இரவு நேரத்தில் விளக்குகள் எரிய விடப்படும், எரிய வைக்கப்படும். தூக்கது ஃபேல் மஜ்ஹூல், மசாபீஹு நாயிபுன் அனில் ஃபாயிலி, ஃபே ஜாரி லைலி மஜ்ரூர். பாருங்க, விளக்குகள் எரிக்கப்படும். எரிப்பவர் யார்? ஃபாயில் இல்லை. அதான் ஃபாயிலுக்கு பகரமாக இந்த மஃபூல் வந்திருக்குது. அதான் நாயிபுன் அனில் ஃபாயிலின்னு சொல்லுவாங்க. ஃபாயிலுக்கு பகரமாக வந்த மஃபூல். மஃபூலுக்கு நசபுல செய்யணும்னு கேட்கக்கூடாது. அந்த ஃபாயிலுடைய ஸ்தானத்தில், இடத்துல மஃபூலை நிறுத்தி ஃபாயிலுக்குள்ள யாராவது நம்ம என்ன செஞ்சிருவோம்? கொடுத்துருவோம். இது வந்து மஜ்ஹூலான ஃபேலுக்கு பின்னால மட்டும்தான் இப்படி வரும். அப்ப தூக்கதில் மசாபீஹு ஃபில் லைலி, இரவு நேரத்தில் விளக்குகள் எரிய வைக்கப்படும். அடுத்து பாருங்க, ஐன துசாஃபிரு. ஐன துசாஃபிரு ஃபி உத்லத்தி ஸைஃபி. ஃபி உத்லத்தி ஸைஃபி. சைஃபனா கோடை காலம். உத்தலத் அப்படின்னா விடுமுறை. ஐனா எங்கே. துசாஃபிரு அப்படின்னா நீ பயணம் செய்வாய். இப்ப பாருங்க, கோடை விடுமுறையில் நீ எங்கே பயணம் செய்வாய்? நம்ம கேட்போம்ல, கோடை விடுமுறை வருத,
எந்த ஊருக்கு நீ போவேன்னு நம்ம கேட்போம்ல, அதுதான் இப்படி கேட்கறது. ஐன துசாஃபிரு ஃபி உத்திரத்தி சைஃபி, கோடை விடுமுறையிலே நீ எங்கே பயணம் செய்வாய்? கோடை விடுமுறையில் ஊட்டிக்கு போவாங்க, கொடைக்கானலுக்கு போவாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இப்போ இப்படி கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் தமிழில்? நான் ஊட்டிக்கு செல்வேன், மக்காவிற்கு செல்வேன், உம்ராவிற்கு செல்வேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ நான் செல்வேன் அப்படின்னா இந்த ஃபேல் அப்படி பாருங்க முத்தக்களிமா மாற்றிடணும். முசாஃபிரு ஃபி உத்திலத்தி சைஃபி, உத்திலத்தி சைஃபி இலல் உம்ரதி, உம்ராவிற்காக நான் செல்வேன். உம்ராவின் பக்கம் செல்வேன்னா என்ன அர்த்தம்? உம்ரா செய்வதற்காக. அல்ல லில் உம்ரத்தின்னு கூட நம்ம சொல்லலாம். பாருங்க, லில் உம்ரத்தி, இது ஜருடி எழுத்து தான், இது ஜருடி எழுத்தா. அப்போ உசாஃபிரு ஃபி உத்திரத்தி சைஃபி இலல் உம்ரத்தி அலல் லில் உம்ரத்தி, உம்ராவிற்காக நான் கோடை விடுமுறையில் பயணம் செய்வேன். எத்தனையோ பேர் போகிறாங்கல்ல உம்ராவுக்காண்டி, கோடை விடுமுறைகளில் நல்ல விதமாக பயன்படுத்துகிறான்னு சொல்லி நன்மையும் கிடைச்சிரும், பார்த்த மாதிரி இருக்கும், உம்ராவுக்கு போயிடுவாங்க. இந்த ஒரே ஒரு உதாரணம் பார்ப்போம். கைஃப யுஸ்தாது, கைஃப யுஸ்தாது அஸ்ஸமகு, அஸ்ஸமகு சமக்குனா மீன், இஸ்தாத, இஸ்தாதன வேட்டையாடினான், அதாவது மஜ்ஹூல். இஸ்தாதுனா வேட்டையாடப்படும், கைஃபன எப்படி. அப்போ மீன் ஆகிறது எப்படி வேட்டையாடப்படும். மீனை எப்படி நம்ம வேட்டையாடுவோம்? வலையை வீசி தான் நம்ம என்ன செய்வோம்? வேட்டையாடுவோம். இப்போ பதில் இந்த வார்த்தை அப்படி கொண்டு வாங்க. இப்போ பாருங்க, யுஸ்தாது அஸ்ஸமகு, யுஸ்தாது சமகு பிஷபுகத்தி, பிஷபுகத்தி, பிஷபுகத்தி. ஷபுகத் அப்படின்னா வலைன்னு அர்த்தம். ஷபுகத் அப்படின்னா வலை. அப்போ வலையை கொண்டு, வலையை வீசி என்ன செய்வாங்கன்னா மீனை வேட்டையாடுவார்கள். இந்த பாருங்க ஜருடைய எழுத்து வந்திருக்கு, அதனால தான் ஷபுகத்தி நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம். இன்னும் சில உதாரணங்கள் கிதாபுகளில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடர்களில் அந்த உதாரணங்களை பார்ப்போம். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد